தீபாவளி வாழ்த்துக்கள். என்னடா குரல் மட்டும் கேக்குதே, ஆளை காணோன்னு பாத்தீங்களா? பட்டாசு என் கண்ணை மட்டும் மறைக்கல, என்னையே மறைச்சிருச்சு. தீபாவளினாலே பட்டாசு தான். அதுவும் குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பட்டாசுனாலே ஒரே உற்சாகம் ஆயிடுவாங்க. அதுவும் இந்த தீபாவளிக்கு என்னென்ன புதுவிதமான பட்டாசு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இருப்போம். அதுவும் தீபாவளி அன்னைக்கு நம்ம இரவு நேரத்துல வெடிக்கும் பட்டாசுகள் இருக்கே, அந்த புஸ்வானம், சங்கு சக்கரம், மத்தாப்பு, சாட்டை, ராக்கெட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்பவே அழகானது. நம்ம வெளில போயிட்டு வானத்தை பார்த்துட்டு இல்லாட்டி நம்ம உட்கார்ந்து மேல பார்த்து ரசிக்கும் போது அந்த வண்ணமயமாகவும் சத்தமும் ரொம்பவே அழகா இருக்கும். அப்படியே நம்மளுக்கு பொழுது போயிடும். அந்த வகையில இப்ப நம்ம வந்திருக்கிறது கொளத்தூர் விவேகானந்தா மெயின் ரோட்ல இருக்கிற அப்பு பட்டாசு கடை. இந்த தீபாவளிக்கு என்னென்ன ரகமான பட்டாசுகள்லாம் வந்திருக்குன்னு பாக்கலாமா? கடைக்குள்ள இப்போ அப்பு பட்டாசு கடைக்கு நிறைய பேர் பட்டாசு வாங்க வந்திருக்காங்க. அவங்க என்னென்ன மாதிரி பட்டாசு எல்லாம் வாங்கிருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாங்க இப்ப புதுசா வந்துட்டு இந்த இது வாங்கியிருக்கோம். இந்த ரூபா நோட்டி வெடி மேஜிக் ஷோ சொல்றாங்க. இது நல்லா இருக்குது. அதே மாதிரி இது வந்து இந்த ஆட்டோபோ மாடல்ல ஒன்று வச்சிருக்காங்க. எல்லாமே ரொம்ப புதுசா இருக்கு. எல்லாமே ஆமா, எல்லாமே நல்லா புதுசா இதா புது மாதிரியா இருக்குது. அது இன்னும் வந்து குழந்தைங்க நல்லா வந்து சந்தோஷமா வெற்றி மாடிக்கிற தீபாவளி வாழ்த்துக்கள். என்னோட வாழ்த்துக்கள். கண்டிப்பா உங்களுக்கும் மக்கள் தொலைக்காட்சி சார்பாக தீபாவளி வாழ்த்துக்கள். வணக்கம். நீங்க பட்டாசு எல்லாம் வாங்கிருக்கீங்க. எப்படி இருக்கு இந்த கடையில பட்டாசு எல்லாம் எப்படி இருக்கு? இந்த தீபாவளிக்கு என்னென்ன மாதிரி புது பட்டாசு எல்லாம் வந்திருக்குன்னு சொல்லுங்க. பட்டாசு வெரைட்டி நிறைய இருக்கு. லாஸ்ட் இயரோட இன்னும் ஜாஸ்தி கொண்டாந்துருக்காங்க வெரைட்டிஸ். நல்லா இருக்கு. மக்கள் தொலைக்காட்சி சார்பா உங்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள். நன்றி மேடம். இந்த வருஷம் என்ன மாதிரி புது பட்டாசு வாங்கிருக்கீங்க? இங்க விலையெல்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த வருஷம் வந்து குழந்தைங்களுக்கு பட்டாசு வாங்குறதுக்கு வந்துருக்கோம். பட்டாசு வந்து சிவகாசியில் கிடைக்கிற மாதிரி ஹோல்சேல் ரேட்டில் குறைந்த விலையில் மலிவாக இங்கே கிடைக்கிறதுனால வந்து இங்கே நம்ம வந்து வாங்குவோம். வருஷம் வாங்குவோம். எப்பயுமே இந்த கடையில் வாங்கினா வந்து ரேட்டு வந்து கம்மியாக இருக்கும், மலிவு விலையில் இருக்கும், நல்ல பொருள் தரமாகவும் இருக்கும், நல்ல தரமாக வெடிக்கக்கூடிய வகையில் வந்து பட்டாசு கிடைக்கும். அதனால வந்து வாங்கறதுக்கு வந்திருக்கோம். கண்டிப்பா. இப்ப நீங்க கையில வச்சிருக்கிறது புதுசா இருக்கு. ஆமா. என்ன வெடி இது? பட்டாசு மேல போயிட்டு வந்து கலர் கலரா ராக்கெட் ஏவுகணை. அப்படி ஏவுகணை மாதிரி வந்து கலர் கலரா வரும். இதுல ஒரு 7 கலர் வரும்னு நினைக்கிறேன். வண்ணம் 7 கலர் வரும். இது வந்து இந்த ரூபா நோட்டு இது மேல போய் வெடிக்கிற. இப்ப வந்து நம்ம இந்த கடையில என்னென்ன ரகங்கள்ல பட்டாசு கிடைக்குது, அதோட விலை பட்டியெல்லாம் என்னன்னு அவரோட நிறுவனர் திரு சூரி கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த பட்டாசு கடையில வந்து தரமான பட்டாசு எல்லாம் நம்ம விற்கிறது. அதே மாதிரி ஒரு பட்டாசுலையும் ஒன்று ஒரு கலர்ல இருக்கும், ஒரு டிசைன்ல இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து புதுசா வந்துக்கிற பட்டாசு. இந்த பட்டாசு வந்து இது வெடிச்ச உடனே அப்படியே பணமா கொட்டும். இது ஒரு நிஜமான பணம். நிஜமான பணம் வந்து வித்தா எங்களுக்கு கொட்டும். இது வந்து உடைக்கிறவங்களுக்கு 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டா கொட்டும். பொம்மை பணம் நல்லா இருக்கும். இது ஸ்பெஷலா வந்தது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து விசில் இது விசிலிங் ஷாட் 16 ஷாட் விசிலிங் ஷாட். இது வந்து மேல போகும்போது ஒன்னு ஒரு ஷாட்டா போகும். ஒரு விசில்ல போகும் ஒன்னு. இது வந்து 3 இன்ச்சு பழுப்பு கூட மேல போற அவுட். இது ஒண்ணுத்துல வந்து 7 ஷாட் வரும், 7 கலர் வரும். ஒரே இதுல வந்து 7 கலர் நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும். எல்லாமே வந்து கம்மி விலை தான் நம்ம கிட்ட. இப்ப வந்து ஒரு தீபாவளியிலயும் மழை பெய்யுது. அதே மாதிரி இப்பவும் ரொம்ப மழை பெய்யுது, பார்த்துட்டு தான் இருக்கும். அதனால அங்க இருந்து வர அந்த குளிர் காத்துல நம்ம பட்டாசு எல்லாம் நமுத்து போகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு? இல்ல நமுத்துலாம் போகாது. ஏன்னா இது கம்பெனி ஐட்டம் போது நமுத்து போகாது. இந்த சாதாரண ஐட்டமா தான் நமுத்து போவோம். இதெல்லாம் வந்து நமுத்து போறதுக்கு சான்ஸ் இல்ல. அதே மாதிரி வந்து இது வந்து ட்ரை கலர் 3 கலர் கம்பி. இது வந்து பெரும்பாலும் வந்து ஒரு கலரும் ஒரு கம்பி. இது நல்லா இருக்கும், விலையும் கம்மி. இந்த கடைக்கு வந்தாலே நான் முதல்ல பார்த்தது இந்த ஏவுகணை தான், ராக்கெட்னு சொல்லக்கூடியது. ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இது வந்து பாக்கிறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு. சின்ன பசங்க எல்லாம் இதுல வெடிக்கலாமா? இது பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இத வந்து மேல ஒரு பழுப்பை வச்சுட்டு அதுல இருந்து விட்டோம்னா கலர் ஃபுல்லா மேல போகும். பயப்படுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. இது வந்து ஸ்டாண்டர்டு கம்பெனி தயாரிப்பு. தைரியமா குழந்தைங்க கூட விடலாம். 5 வயசு குழந்தைங்க கூட விடலாம். அதை பாக்குறதுக்கு ரொம்ப பெருசா இருக்கிறதுனால ஹைட்டு போகும், நல்ல ஹைட்டு போகும். அதே மாதிரி நீங்க இந்த சக்கரம் வந்து சங்கு சக்கரம் இப்ப புதுசா வந்துருக்கு. இந்த வாட்டி வந்து சின்ன பசங்களுக்கு கோசம்
புதுசா விடும்போது கலர் கலரா சுத்தம் அது. ஒன்னு ஒரு கலர் இருக்கும் அதுல. இப்போ இது மாதிரி நிறைய சொல்றீங்க, ஆனா இதோட விலையெல்லாம் எப்படி? விலை ரொம்ப கம்மி. இது வந்து 100 ரூபாய் தான் இது விலை. 100 ரூபாய். 100 ரூபாய் 100 rupees இதோட விலை. அதே மாதிரி இந்த இது வந்து கலர் ஃப்ளவர் பாட்டு இந்த வருஷம் புதுசா வந்தது. இது பெரும்பாலும் நிறைய இடத்துல இருக்காது, ஆனா நம்ம கிட்ட இருக்கும் எல்லாமே. இத வந்து குழந்தைங்க கூட வெடிக்கலாம், ஆனா கலர் ஃபுல்லா வரும். அது ஒரு கலர் ஒன்று வரும். அதுக்கு முன்னெல்லாம் வந்து ஒரே கலரா வரும், இப்போ ஒரு கலர் ஒன்று வரும். அதே மாதிரி இது ஒரு சக்கரம், சங்கு சக்கரம். இது ஒரு சங்கு சக்கரம். இதுவும் அது மாதிரி தான். இது அது சின்னது, இது பெருசு. ஆமா, இது சின்னது, இது பெருசு. இது ரொம்ப நேரம் சுத்தும் நினைக்கிறேன். ஆமா, ரொம்ப நேரம் சுத்தம் நல்லா இருக்கும். அது ஒரு கலர் ஃபுல்லா. அதே மாதிரி இந்த கம்பி வந்து சில்வர் கம்பி, எங்கேயுமே கிடைக்காது. இது நம்ம கிட்ட தான் இருக்கும். புதுசா இருக்கு. ஆமா, புது கம்பி. வெள்ளி கலர்லயே வரும். ஆமா, வெள்ளி கலர்லயே வரும். இது வந்து 4 இன்ச். இது 4 இன்ச். 100 அடி ஹைட் போகும். இது 100 அடி ஹைட் போவோம். 100 அடி. ஆமா, இது வெளியே வந்து 300 ரூபாய் தான். 300 ரூபாய் தான். ஆமா, ஆனா எல்லாமே வந்து எங்க கிட்ட வந்து விலை கம்மி தான். இப்போ இந்த வருஷம் புதுசா என்ன மாதிரி வெடிகள் சரம் சொல்வாங்க தெரியுமா? அந்த சரம் எப்படி புதுசா வந்திருக்கு? சரம் வந்து 100 வாளால இருந்து 20,000 வாளா வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு. 20,000 வாளா தமிழ்நாட்டுல யார்கிட்டயுமே இருக்காது, நம்ம கிட்ட கண்டிப்பா இருக்கும் 20,000 வாளா. அதே மாதிரி 10,000 15,000 வாளாவும் நம்ம கிட்ட இருக்கு. 10, 15, 20, 10,000, 15,000, 20,000 இந்த வாளா வெரைட்டிஸ் ஃபுல்லா நம்ம கிட்ட இருக்கு. அதே மாதிரி எல்லாமே குவாலிட்டியா இருக்கும் நம்ம கிட்ட. வெடி சவுண்ட் வந்து மற்ற டிஃப்ரெண்டா இருக்கும். மற்ற வெடியோட நம்ம வெடி வந்து சவுண்ட் எஃபெக்ட் அதிகமா இருக்கும். இவ்வளவு நேரம் நம்ம அப்பு பட்டாசு கடை உரிமையாளர் எல்லாம் சொன்னதை பார்த்திருப்பீங்க. இதுதான் 20,000 சரம். இது வந்து 10 வச்சா 1 மணி நேரம் வெடிக்குமா? கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதே மாதிரி இது 15,000 சரம், 10,000, இது மாதிரி நிறைய வகைகள் ரகங்கள்லாம் இந்த அப்பு பட்டாசு கடையில இருக்கு. எல்லாருமே கண்டிப்பா வந்து வாங்குங்க. அதே மாதிரி இன்னைக்கு பட்டாசு பத்தி நிறைய பார்த்துட்டோம். நம்ம தீபாவளிக்குனாலே பட்டாசு தான். பட்டாசுக்கு அடுத்ததான் ஞாபகம் வருது இனிப்பு வகைகள். அந்த வகையில நம்ம அடுத்ததா தியாகராய நகர்ல இருக்கக்கூடிய டிசையர் இனிப்பகத்துக்கு போறோம். அங்க போய் இன்னும் நிறைய என்னென்ன மாதிரி இனிப்புகள்லாம் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.